ரோசி, இதுதான் தமிழரசின் தலைநகரம், சென்னை நகரம். ஊர் நல்லா இருக்கு, ஆனா வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அத போடு, மேல போடு. இந்த வெயிலுக்கே மேல் துண்டை எடுத்துட்டேன் நான், அப்புறம் எப்படி? டார்லிங், இங்கே இரு, இத வர. அங்கிள், என்ன பண்ணுது? எப்படி இருக்கு பிரயாணம்? எப்படி? ரொம்ப ஜாலியா இருக்கு. ஜாலியாவா? தனியா வரலையே. அதாவது கப்பல்ல ரொம்ப பேர் கூட வருவாங்க இல்லையா, அதை சொன்னேன். சரி சரி, புறப்படு. உன் அத்தை வீட்டுல மாலையோடு உன்னை வரவேற்க காத்திருக்கு. அத்தையா? அங்கிள், நான் அதுக்குள்ள ஹோட்டல் ஏசியாட்டிக்கு போய் ஒரு ரூமை வாங்கி கொடுத்துட்டு வரணும். ஹோட்டல் எதுக்கு? ஹோட்டல் அங்கிள், நீங்க விவரம் புரிஞ்சவங்க, சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க. என்ன பண்ண? கூட ஒண்ணா கொண்டாந்து இருக்கிறேன், கேர்ள் ஃபிரெண்ட். இல்ல ரோசி, அந்த பொண்ணு கவுனோட வரத பார்த்தா அத்தை பூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதுமா, அதை எங்கேயாவது கொண்டு தொலைச்சிட்டு வா. டார்லிங், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இது தலைநகரம், உன் தமிழ கொஞ்சம் மெதுவா பேசமா. டார்லிங், என்னை கூட்டிட்டு போ. இவ்வளவு தூரம் கொண்டாந்துட்டு கூட்டி வா, விட்டா போவேன். வா. எப்படி எங்க கண்ட்ரி? உன்னை பார்த்தாலே தெரியுது. என்ன பார்த்தா கண்ட்ரி மாதிரியா தெரியுது? என்னது நிச்சயங்கிற கோங்கிற இங்கிலீஷ்லயும் சொல்ற, தமிழையும் சொல்ற, நீ எதுல சேர்த்தி? நான் பார்டர்ல பிறந்தவ, கண்டுக்காத. டார்லிங், என்ன பல்லவலியா? கட்டணம் பல்லதானே? எப்படி? எனக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கு என்னப்பா? இந்த மதுரை கோயில் கோபுரம் சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்கு? உன் தலை மாதிரி இருக்கும். இதுதான் கோபுரம். இப்ப என்ன அதை பத்தி? நான் அங்க போய் 64 நாயர் பார்க்கணும். 64 நாயர் பார்க்கணும். ஐயோ ஐயோ, இதுக்கு ஏன் மதுரைக்கு போற? 64 நாயன்மார்கள். அதுதான் பார்க்கணும். விராட்டு திட்டத்துக்கு தான் லாய்க்கு. ஐயோ ஐயோ, இந்தியா வந்தியா? வாய திறக்காத, பேசாம இரு. டார்லிங், இங்க டார்லிங், எனக்கு ஒரு டவுட். நான் தான் உன் டார்லிங், இதுல என்ன டவுட்? டார்லிங், நீ ஏன் வீட்டு மேல கூட்டிட்டு போகாம ஹோட்டல் மேல வச்சிருக்கு? அதுமா, நீ இப்ப பேய் மாதிரி இருக்கிற, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பொம்பளையா மாத்தி அப்புறம் வீட்டுக்கு கூட்டி போனோம். நரி மண்ண தோன்ற மாதிரி நம்ம பூர்வீகத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ போய் அந்த ரூமுக்குள்ள ஒளிச்சுக்க. நான் அந்த பொம்பளைகிட்ட பேசுறேன். அடி கொன்னுடுவேன். எங்க ஆண்டின்னு சொல்றேன், மரியாதை பொம்பளை நான் சொல்றேன். ஆண்டினா பொம்பளை இல்லாம ஆம்பளையா? I'll speak to her. உன் சொத்த இங்கிலீஷ் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லாதே, பேசாது. அத்தே 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 எத்தனை வாட்டி? எப்படிதான் இருக்க? என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி, என் பன்னிக்குட்டி. அத்தே அத்தே உட்கார்த்தே. ஏண்டா ஹோட்டல் வந்துட்டு கீழே உட்காரணும்? அரண்மனை ஆட்டம் உனக்கு வீடு இருக்கிறப்பா இந்த ஹோட்டல் வந்து ஏண்டா தங்க உன் தலையை இழுத்தாடா? அத்தை விட நிறைய பேசணுங்கிறதுக்காக அலுப்பு தர 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கிறேன். ஏண்டா ஆடுற? அது புறப்பட. ஏண்டா தரத்துற? அதே குறுப்பு. என்னடா இது அசிங்கமா? இது
அசிங்கம் இல்ல, இது வந்து பொம்மை பொம்மை பொம்மையா? பொம்மை வார்த்தை வாய் மூக்கு. என்னடா கண்ணடிக்குது? இல்ல இல்ல, அது வந்து இது இது நான் எது சொல்றேன்னாக்கா, இது வந்து எறும்பு ஏதாவது ஏறி இருக்கும், அதான் வேற ஒண்ணு இல்ல. என்னடா கால் அடிக்குது? இது ஒண்ணு இல்ல, கீ கொடுத்தா அப்படி உழைச்சுக்கிற கழுத மாதிரி பொம்மை இது. இந்த கண்டாய் பொம்மையெல்லாம் உடச்சிட்டு வீட்டுக்கு வாடா. சரி ஆண்டி. ஆண்டியா? என்ன பார்த்தா ஆண்டியா தெரியுதா? நான் என்ன பிச்சைக்காரியாடா? உங்களுக்கு அப்படி தெரியலனா? ஐயோ ஐயோ, ஆண்டி சொன்னா அத்தேன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ, ஏண்டா வெள்ளைக்காரிய பொம்மையா உட்காத்தி வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தா பாக்குற? கண்ணடிக்கிறதும் காலாட்டுறதும் பொம்மையாடா? நம்ம குலம் கோத்திரம் குடும்ப ஆச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அனாச்சாரத்தை ஏண்டா கூட்டிட்டு வந்த? வாடா வீட்டுக்கு வாடா. ஐயோ ஏண்டா அத்தே, என்ன இது என்னோட வந்த கேஸ் இல்ல, இது ஊர் சுத்தி பார்க்க வந்த கேஸ். நீ கவலைப்படாத, அடுத்த பிளேன்லயே இத பார்சல் பண்ணி அனுப்பிச்சு நேரா நான் வீட்டுக்கு வர்றேன். இப்பவே அனுப்பிட்டா? ஐயோ போட்டு போட்டு போட்டு. டார்லிங், இதுக்குதான் நீங்க கூட்டிட்டு வந்தியா? டார்லிங், ஆஹா, நெத்தில என்ன புட்டு? சி புட்டு இல்ல, அது பொட்டு. பொட்டு. டார்லிங், அவன் என்ன பண்ணுது? ஜடை ஜடை போற ஜடை. ஜாடை? ஜாடெல்லாம் முடிஞ்சுதானே இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இன்னும் என்ன ஜாடை? அப்பா ஆவ்! எல்லாம் முடிஞ்சது. யூ ஆர் ரெடி நவ. ரெடி? டார்லிங், ஏய், இது என்ன கேள்? இது வால் இல்ல, தெரியுதா? இதுதான் இந்திய கலாச்சாரம், இப்படித்தான் இருக்கணும். ஓ, பியூட்டி. பியூட்டி எங்க கையில தனியா அடிச்சு கொண்டா. நான் பாட்டு சேர்த்து வச்சுட்டே இருக்கேன், நீ பாட்டு அறுத்துக்கிட்டே இரு. சரி, கண்ணாடி விட்டு நீ நகர போறது இல்ல, ஒரே அட்டாச்மெண்ட், ஒண்ணும் தொடாத, அப்படியே இருக்கட்டும். ஆல்ரைட், போலாமா? எப்படி இப்படியே வா. ஜடை ஸ்கர்ட்டோட போறதா? இந்தா சுத்திக்க. வாட் இஸ் திஸ்? blanket. இதே பிளாங்கெட்டா? என்ன பெட்ஷீட் மாதிரி இருக்கு? இது புடவை புடவை, சுத்திக்க. போடவே. ஆமா. இப்படி? ஐயோ, தலை எழுத்துற சொருவு. காய போறியா? இந்த பார், இப்படி சொல்லணும், புரியுதா? பார், இந்த மனை எடுத்துட்டு பார். ஹாய். சுத்து 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 சுத்து. டார்லிங், எனக்கு கட்டி விடியா புடவை? நீ கட்டுறது போல. டார்லிங், ஹாய். இங்க நட நட. மெல்ல. ஏய், என்ன? என்ன பார்த்து நடமா? நட. அப்படி 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 அப்படி. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், மனிதன், டார்லிங், மனிதன். டார்லிங். இப்படி ஆண்டி வீட்டுக்கு போலாங்க. அத்தை, ஆண்டி, ஆண்டி, அத்தை. மனவரே, வந்துச்சாடா மனவரே, இங்க சரியா நில்லுடா. உனக்கு திருஷ்டி கழிச்சு ஆர்த்தி எடுத்து உன்னை உள்ள கூட்டிட்டு போனோம். என்னடா இது போக? ஆண்டி, என்னடா திருஷ்டி, ஆர்த்தி? ஆமா, திருஷ்டி, வாட் ஆர்த்தி? சரி நீ சரியா நில்லு. வரேன். அடியா அஞ்சு, அஞ்சுகோ, அந்த மாலை எடுத்துக்கிட்டு வாடி. அடியா கமலா, அந்த பூசணி காடு. அடியே எனக்கு வாடி, மனம் வருது. பூசணி, அடியே கஸ்தூரி, இந்த ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வா. அடியே சரோஜா, மாலை எடுத்துக்கிட்டு வா. அடியே தேங்காய் எடுத்துட்டு வாங்கடி. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களாடி, 10 லட்சம் மைலுக்கு அப்பால இருந்து பறந்து வந்திருக்காண்டி என் தம்பி மகன். பாடிங்க, ஏன் ஓடுற? மச்சான். ஐயோ வச்சானா 2 நில்லு. ஆண்டி, யார் இது லூசு? இதுவா 5வது வீட்டு பஞ்சரத்னத்து மவடா. ஓ, அந்த பொண்ணா? போங்கடி சுத்துங்க. என்னங்க இது? திருஷ்டி சுத்தும் போது இதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அதெல்லாம் சாம்பிராணி போக மாதிரி இருக்குட்டி. சுத்துங்கடி. என்னடி இது? நீங்க சுத்துங்க, வாங்கடிங்க. ஐயோ ஐயோ. காப்பி குடிக்கிறோம், சுகம் தானே? பொம்பளை பசங்களை பார்த்து ஏன்டா இப்படி பயந்து ஓடுற? யார பார்த்து அப்படி கேக்குற? சீமையில இருந்து வந்திருக்கேன், ஏன்க்கா பயம்? சீமையில எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை கையை பிடிச்சி ஆடுவாங்க தெரியுமா? அப்படியா? எப்படி தெரியுமா? அப்பா, எல்லாம் தொலைஞ்சதுங்க. அதுக்கு தொலையிட்டோம். அவளை தொலைச்சியா? எவள?
அதான்டா சீமையில இருந்து பிடிச்சிட்டு வந்தியே அந்த சிங்காரியா என்ன பண்ண? லவ் பண்ண. அது இல்லடா, அவளை சேர்த்து ஏன் கேட்கிறேன்? அவளை தோற்றத்துக்காக தான் பணம் வாங்கிட்டு போகணும் வந்திருக்கிறேன். பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும்? ஒரு 5000 ரூபா கொடு. 5000 என்ன? அந்த மனுஷனே வரட்டும், 10000 வாங்கி தரேன். அவளை தொலைச்சிடு. ஏய் நாயரே, நல்ல டிஃபனா நிறைய கொடு. ஓ சாரு, வரும் சாரு. என்னடாலே மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க செடியெல்லாம் கொண்டு வர? கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்? மீன் 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 மீன். நாளை அத்தை வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு. விஷயமா தான் குட்டையில குடிச்ச மீன் சொன்னா அத்தை தட்டு தண்ணிய வச்சு திங்கும். இதை கொடுத்து தான் காக்கா பிடிக்கணும். ஓ காட், மீன் பிடிச்சு முடிச்சு அப்புறம் காக்கா வர பிடிக்கணுமா? காக்கானா பறக்கிற காக்கா இல்ல, காக்கா பிடிக்கிறதுன்னா தாஜா. தாஜா என்ன பட்சி? பட்சியா பாவா போச்சு. தாஜா பண்றதுன்னா கோப்ஸ் பண்றது. ஓ டார்லிங், அத்தைக்கு மீன் வேணும்னா மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி கொடு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும். நான் முதல்ல ஏதாவது குடிக்கிறோம். இரு, நீ இதை வச்சுக்கிட்டு குட்டைக்கு அந்த பக்கமா உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு நான் போய் எள்ளி வாங்கிட்டு வரேன். என்ன? கோகனட் இன் பேபி சைஸ். ஓ ஐ சீ, கோகனட். ஆமா, நீ போய் அந்த பக்கமா மீன் பிடி, நான் போய் எள்ளி வாங்கிட்டு வரேன். போ, குடிச்ச மேல போடு. மனோகர், மனோகர். யாருங்க? என்ன சிரிப்பு? உனக்கு ஒண்ணு சொல்லணும். சிரிக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? என்னால ஆனா புத்திமதி சொல்லணும். அது சரி, புத்திமதி சொல்றது உங்களால ஆகும், அதை கேட்கறதுக்கு எங்களால ஆகாது. டேய் டேய், என்ன மரியாதை குறைவா பேசிக்கிட்டு? நீ புத்துக்கு டேங்கிற? டீசெண்டா பேசுறா? டேய் டேய் டேய். மனோகர், எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். இந்த மேல்நாட்டுக்காரி உறவு உனக்கு தேவையே இல்லை. இது என்னைக்கு இருந்தாலும் நல்ல முடிவா இருக்காது. போயா, ஆரம்ப காலத்திலேயே முடிவு காலத்தை பத்தி யோசிக்கிறவன் முன்னுக்கு வர முடியாதியா? பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் சாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தானா எப்படியா வாழ்க்கையை நடத்துவோம்? மனோகர், என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுடைய உறவு உனக்கு வேண்டாம்பா. அதென்ன சாதாரண பொண்ணு நினைச்சியா? லண்டன்ல பிறந்த சாவித்திரி, அமெரிக்காவில் வளர்ந்த அருந்ததி, ஃபாரின்ல இந்த நலனை சந்திச்சு கூப்பிட்ட உடனே கூடவே ஓடி அந்த தமயந்தி. உன் கதையில நலம் போக மாட்டான். இந்த தமயந்தி சொல்லிக்காம ஓடி போடுவான். என்னையா என் முன்னாடியை பத்தி என் முன்னாடி இன்சல்ட் பண்ற? மரியாதையா வேலையை பார்த்துட்டு போயா. போக முடியாது. போயா, போக முடியாது. போயா, போக முடியாதுங்க. ஏன் அப்படி அடிக்குது? ஏன் சண்டை? எனக்கு பயமா இருக்கு டார்லிங். போலே போலே. டார்லிங், யார் இந்த ஆளு? போலீஸ் சொன்னோனே புயல் வேகத்துல ஓடுது. முள்ள மாதிரி பய, முடிச்ச வைக்க பய, எவனோ ஃப்ராடு. என்னை உன்னையும் பிரிச்சு என்ன அவன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறான். அவன் இருக்கிறா, நீ வா, நம்ம எள்ளி சாப்பிட போலாம். டார்லிங், எனக்கு இளநீரும் வேண்டாம், அத்தையும் வேண்டாம், மீனும் வேண்டாம், ஹோட்டலுக்கு போலாம். என்ன நீ என்ன ஓட்டியா கூட்டி போற? கை எடுத்துட்டு கூட வா. அங்கிள், மாமா, மிஸ்டர் நித்யானந்தன். ஏண்டா அந்த மனுஷன் எங்க? அவரை போய் மனுஷன் சொல்றியே, அது வெளியே போயிருக்கு. போய் சொல்லாத. எங்கடா போற? என்னடா வேணும்? எனக்கு வேற என்ன வேணும்? பணம் தான் வேணும். கவுன் பட்டாவளை துரத்துறேன் ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போலாம் நினைச்சியா? கல்பனா கழுத்துல தாலி கட்டினாதான் உனக்கு பணம். பணம் தர போறியா இல்லையா? மாட்டேன். முடியாது? முடியாது. ஐயோ, நான் ஹோட்டலுக்கு பில் எல்லாம் கட்டணும், இல்லன்னா டேபிள் தொடக்க சொல்லுவான். தொட. கையை கட்டிட்டு டேபிள் தொடக்கிறதா? இதை கழட்டி போட்டுட்டு தொடடா. நான் தொடச்சா பரவாயில்லையா? அவனையும் சேர்த்தல டேபிள் கிளீன் பண்ண சொல்லுவான். 2 பேரும் சேர்ந்து தொடங்க. கை கட்டினாலு உங்ககிட்ட கை கட்டி நின்று கேட்க வேண்டியதா இருக்குது. வரமாட்டேன்? மாட்டேன். வேண்டியதில்லை. 2 பேரும் ஹோட்டல்ல சேர்றோம். நான் அரிசி ஊற போடுறேன், அவளை ஆட்ட சொல்றேன். நாங்க பழச்சுக்கிறோம். நீங்க வெறும் வாயை மென்னுகிட்டே இருங்க. பேய்ங்க பேய்ங்க. காய்ங்க 4 நாள் பட்டினி கிடந்து காஞ்சாதான் புத்தி வரும். புத்தியா வருது, தானே வரும். என்னடா ஊருக்கு போறதுக்கு? என்ன ஹோட்டல் இது? பால் கேட்டா இல்லைன்னு சொல்லுது, பிரெட் கேட்டா இல்லைன்னு சொல்லுது, எலும்பு தொட்டு கேட்டா இல்லைன்னு சொல்லுது, கடைசியில ஒண்ணுமே சர்வ் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. இப்பதான் எனக்கு தெரியுது, என்னை பட்னி போட்டு கொண்டுட்டு அந்த கல்பனா கட்டிக்க பாக்குது. ஐயா, அந்த கல்பானையை போய் அவன் கட்டிப்பான். எங்க வெயிட்டரை கூப்பிட்டு 2 காஃபி ஆர்டர் பண்ணு. பாய். இங்க ஆர்டர் பண்ணு. இங்க இருந்த இங்க இப்பவே இப்போ பாய். பாய் இங்க இல்ல, பாய் அங்க. பாய். என்ன சார்? என்னடா சவுண்டே சரியில்லை, போஸ் ஒரு மாதிரி இருக்கு, பாக்கெட்ல கை. என்ன விஷயம்? ஹே, குவிக்லி 2 கப் காபி கொண்டு வா. நோ காபி, நோ டிபன், நோ மீல். உங்க பில்லு 2 வாரமா பெண்டிங்ல இருக்கு. கம்ப்ளீட்டா பே பண்ணா தான் உங்களுக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு எங்க மேனேஜர் சொல்லிட்டார். ஓ காட், இப்பதான் விஷயம் புரியுது. டார்லிங், பணம் இல்ல, நான் அவமானம் கொடுத்ததே. நோ நோ, எவன் சொன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு? நான் நேரா எங்க இருந்து தெரியுமா வர்றேன்? எங்க அத்தை கிட்ட இருந்து. அத்தை கிட்ட பணத்தை கேட்டா கட்ட கட்டியா கொண்டு வந்து கொடுத்தாங்க, குப்பை மாதிரி. அது அப்படியே இப்பதான் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்திருக்கிறேன். உங்க மேனேஜர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு
பண்ணிட்டு வரேன் பாரு. Follow me. குட் மார்னிங் சார். என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. நீ கொஞ்சம் வெளியில போப்பா. முக்கியமான விஷயம்னு சொன்ன உடனே அவனா புரிஞ்சு வெளியே போயிருந்திருக்கணும். அதனால தான் இன்னும் சிலவராவே எடுத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன பிரயோஜனம் சார்? என்னுடைய டிக்னிட்டி என்ன, என் பர்சனாலிட்டி என்ன? ஆஃப்டர் ஒரு சின்ன செக்குக்காக என்ன அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? வந்து நிக்கிற மரியாதை உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்லங்க சார். ஸ்டாண்ட் அப் சார். சார் என்ன வலிச்சுங்க. மிஸ்டர், என்ன இதெல்லாம்? சார், நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல? கேள்வியாவது பட்டிருப்பீங்க சார். நான் ஒரு ஜென்டில்மேன் சார். தயவு செய்து அந்த விஷயத்துல சந்தேகமே படாதீங்க. ஏன்னா நீங்க ஜென்டில்மேன் சொல்லும் போது நான் உங்களை பத்தி சந்தேகப்பட்டதே கிடையாது சார். நான் ஒரு ஃபாரின் கேர்ள கொண்டாந்துட்டேங்கிற காரணத்துக்காக எங்க வீட்டுல பணவதிவு பண்றது நிறுத்திட்டாங்க சார். சார், நான் இனிமே வெயில நிக்கிறதும் நிழல நிக்கிறதும் எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. சாரி சார், உங்க காலில் இருக்கு சார். உதராதிங்க சார், உதராதிங்க சார். எழுந்து சார். சார், நானும் ஒரு சம்பளக்காரன். என்ன செய்ய சொல்ற சார்? யாருகிட்ட வேணா பேச்சு வாங்கலாம், கூட்டியாந்த பொம்பளை கிட்ட ஒரு வார்த்தையும் வாங்க கூடாது சார். சார், நீங்க வேணா ஒரு வேலை போட்டு கொடுங்க. நான் உழைச்சு சம்பாரிச்சு எப்படியாவது என் கடன் அடைச்சுடுறேன். இங்க என்னப்பா வேலை இருக்குது? நீங்க ஒரு வேலையும் செய்யலைங்கிற காரணத்துக்காக மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். நேத்து தான் ஒரு சர்வர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அப்பா, எனக்கு நீ தாகம் பண்ணிருக்கேன். அந்த வேலை காரியா இருக்கு, அதை கொடுங்க சார். சார், நான் என்ன பேண்ட் டை எல்லாம் போட்டுக்கன்னு பாக்குறீங்களா சார்? நம்ம நாட்டெல்லாம் சார் பேண்ட் போட்டவன் பெரிய மனுஷன். ஃபாரின்ல தோட்டியில இருந்து தொண்டமான வரைக்கும் பேண்ட் போட்டவன் தான். உடை வேற உழைப்பு வேற சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். 10-15 நாளைக்குள்ள என்னுடைய ஃபாரின் ஸ்டைல சர்வ் பண்ணி இந்த ஹோட்டலை எவ்வளவு பிரபலமா இம்ப்ரூவ் பண்றேன்னு. அப்படியே வேலை செஞ்சு கடன் அடைச்சாலும் அந்த பெண்ணு இங்க தங்கறதுனால வரவை விட செலவு 10 மடங்கு அதிகமாக போகும். எங்க தங்க போற? அதுக்கு உங்க உதவி தான் சார் எதிர்பார்க்கிறேன் சார். என்னப்பா பொசுக்கு காலில் விழுந்துருக்கு? முதல் வாட்டி விழும்போது வெக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் பழகி போச்சு சார். நீ என்னப்பா சொல்றீங்க? சார், சார், நீங்க ஒரு வீட்டை வாங்கி சும்மா பூட்டி வச்சிருக்கீங்களாமே, அது எதுக்கு உனக்கு தெரியணும்? அது என் தனிப்பட்ட விஷயத்துக்காக வச்சிருக்கேன். அடிக்கடி அந்த இடத்துக்கு என் லவ் வரும் போகும். வரும்போது நீங்க இருங்க சார், போகும்போது நான் இருந்துக்கிறேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். ஆல்ரைட், உன் தொந்தரவு பொறுக்க முடியாம அந்த இடத்தை உனக்கு தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? என் லவ் அங்க வரும்போதெல்லாம் உன்னுடைய லவ் அங்க இருக்க கூடாது. சார், வாழ்க சார். நீங்க வாழ்க உங்க காதல். கையோட சாவியை கொடுங்க சார். ஆல்ரைட், எங்க உங்களுக்கு இதோ பத்திரமா வச்சுங்க சார். என்ன ஆச்சு? பணத்தை மூஞ்சில விட்டறீங்க. I have settled all the bills. அது மாத்திரமா ஒரு புது வீடே வாங்கியாச்சு. I bought a new bungalow for you. Big house. Look at the keys. நம்ம இனிமே அங்கதான் குடி போறோம். பொட்டி தூக்கும் போது எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி நீ வீடு பிடிச்சு கொடுக்கலன்னா நான் அப்பவே லண்டனுக்கு போயிருப்பேன். நீ ஆவுன்னா பிறந்த வீட்டுக்கு வர்றேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிற. இது பாத்தியா சைடு கறி போட்டோ. சைடு கறி போட்டோவா? நல்லா இருக்குல்ல டாலே? பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூமா? வந்த உடனே பூஜை ரூம் இருக்குன்னு கேட்காத. பாத்ரூம் எங்க? அதெங்க இதெங்க நீங்க உன் நாகரிகமோ? டாலே 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 எங்க இருக்க டாலே? டாலே டாலே வீடுலாம் இப்படிதான் இருக்கணும். நிறைய கதவு இருக்கணும், நிறைய விண்டோ கர்டன்ஸ் இருக்கணும். அப்பதான் புருஷ வந்ததுல இருந்து பொண்டாட்டி சேர்றதுக்கு நேரம் சரியா இருக்கும். டாலே ரொம்ப ஜாலியா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு வெளியே சொல்ற மாதிரியே இல்ல. டாலே, என்ன சத்தம் அது? ஒண்ணு இல்ல. டாலே, நம்ம இப்படி இருப்போம்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லையே, இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன் டாலிங் அழறீங்க? இல்ல, இது வந்து ஆனந்த கண்ணீர். டார்லிங் 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 டார்லிங், நம்ம எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருப்போமா? பின்னால என்ன நடக்குதுங்கிறத நான் எப்படிமா சொல்றது? அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. என்ன சொன்ன? இல்ல, பின்னால என்ன நடந்தாலும் அதை பத்தி நான் வால் பண்ணிக்க போறது இல்லன்னு. அப்பா, இப்பதான் பால வாத்த மாதிரி இருக்குது எனக்கு. லா 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 லா. யார் இந்த பையன்? இப்ப போட்ட பையன். என்னது? இல்ல, இந்த வீட்டை எனக்கு வித்தவன். அவன் ஞாபகார்த்தமா அவர் போட்டோவை இங்க வச்சிருக்கிறேன்.
என்ன இது கோடு டாலே? இந்த கோடு பட்டை. பட்டை பட்டை நல்லா இல்ல டார்லிங். டார்லிங் கூப்பிட்ட உடனே பாடுற. ஏன் கூப்பிட்ட? டார்லிங் ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன வேலைன்னு சொன்னீங்க? அது ரொம்ப பெரிய வேலை. ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன்ல, அதாவது ஒரு உணவு உற்பத்தி சாலையில எனக்கு உட்கார்ந்தபடியே சம்பாதிக்கிற வேலை. நல்ல வேலை. ஆமா டார்லிங், ஐ அம் ரியலி a lucky girl. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். நல்ல பையன், மூஞ்ச எடுத்துக்கிட்டான். குளிக்க பாரு. டார்லிங், யார் இது? நான் தான் பாக்குறேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? டார்லிங், இது ராங் நம்பர். அடுத்த வீட்டு கேஸ் தவறி போய் நம்ம வீட்டை தட்டுது. நீ வா. டார்லிங், செகண்ட் டைம் தட்டுது. கரெக்ட் நம்பரா தான் இருக்கணும். போய் கதவு தர. அச்சோ, முதலுக்கே மோசம். முதலுக்கே மோசம்? அது இல்ல, கதவை திறந்து அந்த ஆள் உள்ள வந்துட்டா அப்புறம் நம்ம 2 பேரும் தெருவுல நிக்க வேண்டியதான். தெருவுல? why? அது இல்ல, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல ஒரு புது மாதிரி திருட்டெல்லாம் நடக்குது. ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து லூட் பண்றாங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? Come on, let us dance. டார்லிங், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நீ ஆம்பளைனே தேட உள்ள வந்தானால ஃபைட் பண்ண முடியாது. நீ போ, நான் கதவு திறக்கிறேன். டார்லிங், நானே அவரை கேக்குறேன். என்னங்க என்னங்க டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க ஓ டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க டார்லிங், என்ன ஹே டார்லிங், அந்த ஆளு கொஞ்சிருக்கு. அப்படினா அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? டார்லிங், டேக் தட் ட்ரூத். ஓஹோ, கையில் கடவுளா மாட்டிக்கிட்டானே, அவனை மூடிக்கிட்டீங்களா? இத பாருங்க, உண்மையை சொல்லுங்க. சீரியஸ் சீரியஸ். என்ன சார், என்னாச்சு? என் காதலி புறப்பட்ட உடனே வீட்டுக்கு வரேன்னு போன் பண்ணிருக்கா. இப்ப நான் என்ன செய்யறது? சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இப்ப நேரா வீட்டுக்கு போய் நான் ரோசியை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிடுறேன். நீங்க உங்க காதலியோட வந்து அங்க தங்கலாம். ஆல்ரெடி சீக்கிரமா புறப்படு. சரி சார். டார்லிங், 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 வீட்லயே இருக்கிறியா? உனக்கு போர் அடிக்கல? வாமா, உனக்கு தான் இந்தியன் கல்ச்சர்னா ரொம்ப பிடிக்குமே. மியூசியத்துல புது கல்வெட்டு வந்திருக்கு, வரியா பார்த்து வரலாம்? டார்லிங், இன்னைக்கு எனக்கு ஒரே பல்வலியா இருக்கு. அதனால நான் எந்த கல்வெட்டையும் பார்க்க வரல. பல்வலியா? பல்வலியா ஒண்ணும் பண்ணாமா? ஊர்ல புதுசா ஒரு நாய் காட்சி வந்திருக்குது. வாய, ஒரு புது நாயா, நல்ல நாயா புடிச்சிட்டு வந்துருவோம். நாய் எதுக்கு? நான் இல்லாம இருக்கும்போது உனக்கு தொட வேண்டாம்? நோ நோ நோ, நாயை விட உங்களை தான் பெட்டரா நினைச்சிருக்கிறேன். பெட்டரா? ஐயோ, தமாஷா பேசுறேன், தமாஷா பேசுறேன். வீட்டுக்குள்ளேயே இருந்தா போர் அடிக்கும். அம்மா வெளியே போயிட்டு வரலாம். என்ன டார்லிங், இன்னைக்கு நீ ஒரே கம்பல் பண்ணி வெளியே கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. தி பெஸ்ட் திங், நாம இங்கே இருப்போம். சார், ஒரு விஷயம். என்னது? பாவம், நீங்க அப்பாவியா இருக்கீங்க. உங்ககிட்ட சொல்லலாமோ என்னமோ. என்ன விஷயம் சொல்லுங்க. அது பெருசு படுத்தி ஒண்ணும் கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏதோ சமாதானமா போங்க. தைரியமா விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நீங்க இல்லாத போதும் உங்க காதலி வர்றாங்க, வேற ஒரு ஆளும் வர்றான். சேச்சே, இத சொல்றதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சார். அப்படியா? சரி சரி, இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டும் சொல்ல வேண்டாம், நான் கவனிச்சுக்கிறேன். சரி, ஒரு நல்ல படம் வந்தது தெரியுமா? கோடம்பாக்கம் வித் லவ். வரியா பார்த்து வரலாம்? டார்லிங், கோடம்பாக்கத்துல இனிமே நமக்கு எது லவ்? வேணா வேணாமா? சீக்கிரம் இடையே நாட் நாட் நாட். Oh God, darling, எனக்கு ஒரே ஹெட்டேக்கா இருக்கு. அதனால நான் இன்னைக்கு இந்த பெட்டை விட்டே போறதில்ல. போறதில்ல? நீ போகாத, நான் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். என்ன மிஸ்டர் இது? சார், என் பொண்டாட்டிகிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, வெளியவே வரமாட்டேங்கிறான் சார். கட்டில விட்டு நகரவே மாட்டாளாம். ஐயோ, என் காதலி வராளே, இப்ப நான் என்ன செய்யறது? சார், ஒண்ணு பண்ணுங்க, தைரியமா நீங்க உங்க காதலிட்ட பேசிட்டே இருங்க, நான் ஒளிஞ்சுக்கிறேன். கமான் டார்லிங். போதும், உங்க காதலியை வெளியே அனுப்பிட்டு சொல்ல தெரியாத மாதிரி இங்க வரவேற்கிறீங்களா? காதலியா? எனக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் தான் கண்ணாலேயே பார்த்தேனே அந்த சட்டக்காரிய. இருந்தாலும் நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. முகத்தை மூடிக்கிட்டு ஓடினீங்களே, நீங்களே ஒரு ஆம்பளையா? டார்லிங், என்ன ஏன் குரல் கம்முது? உங்களை நம்பினதுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. அவளை பேக் பண்ணி அனுப்பின தைரியத்துலதான் என்ன இங்க வர சொன்னீங்களா? டார்லிங், உனக்கு மைண்ட் சரியா இருக்கா? உங்க மைண்ட் எப்படி இருக்கு? என்ன பைத்தியமாக்கி விரட்டணும்னு பாக்குறீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. நீ இன்னொரு காதலை செலக்ட் பண்ணிட்டு அந்த படியை என் மேல போட பாக்குறியா? ஐயோ, செய்த தப்ப மறைக்கிறதுக்கு எம்எல்ஏவா கேட்டு திருப்புறீங்க?
அப்படியெல்லாம் சொன்னீங்க குடிக்க தண்ணி கூட கிடைக்காம தெருவில் நிப்பீங்க. என்ன என்ன ரூம்ல? அது ஒண்ணும் இல்ல, அது புலி. புலியா? நோ நோ, எலி பொண்ண சண்டை தான், அவ்வளவுதான். எங்க தெரங்க பாப்போம். நோ நோ, அது எலி பொண்ண சண்டை தான். முதல்ல கதை வேற ஒண்ணும் இல்ல. நோ நோ நோ, நோ நோ நோ, அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பண்றது? அறிவு இருக்காயா? என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்? உனக்கு ஒரு திருட்டு காதலி, எனக்கு ஒரு திருட்டு காதலி, இதுல மரியாதை நீ வேண்டியிருக்கு. சி உள்ளவாயா. பாத்தியா, ரெண்டு பேரையும் பார்த்தவொன்னு ஆள் ஓடியாச்சு. இத பாரு, உனக்கு சொல்றேன், மூட்டையை கட்டு, நானும் போறேன். இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு நான் பைத்தியமா? தேவையே இல்லை. லெட்ஸ் கோ. போறாங்களே எல்லாம் உன்னா. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ரோசி, இவங்கதான் இவருடைய காதலி. ராஜு, இவங்கதான் இவருடைய காதலி. இவர் என் ஹோட்டல்ல, நான் அதை சொல்லல. சரி சரி சரி. இவங்க ரெண்டு பேரும் என் ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல பணம் தரல. எங்க பொண்டாடிக்கிட்ட சொன்னா மானம் போயிடுமோன்னு சொல்லிட்டு என் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இங்க தங்கிக்கிறேன்னாரு. அதை தப்பா நினைச்சிட்டு பிரகிருதி டோபா அவர் சொல்லிட்டாங்களா? பாத்தியா கேட்டியா ரோசி? வேற வேலைன்னு சொன்னீங்க, என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையே. இனிமே நான் ஒழிச்சு பிரயோஜனமே இல்ல. ஹோட்டல்ல மாமாட்டுற வேலை. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உட்கார்ந்து சம்பாதிக்கிற வேலை அப்படின்னு இப்படி காமிச்சல. நான்சென்ஸ். ஏன் புரியும்படி சொல்லலன்னு. புருஷன் மாவாட்டான்னு சொன்னா அது பொண்டாட்டி கேவலம் இல்லையா? பொண்டாட்டிக்கு இதுல என்ன கேவலம்? நான் உங்களை ரொம்ப பெருமைப்படுறேன். கல்லானாலும் கணவன், மாவாட்டினாலும் கணவன். இனிமே நீங்க ஹோட்டல்ல மாவாட்ட வேண்டாம், வீட்டுல ஆட்டுங்க, நான் சுட்டு போடுறேன். எப்படியோ விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலியும் இங்கேயே தங்கிக்கலாம். எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லை. அப்பா